வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நாம் இதுவரைக்கும் ஒரு ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்களை வகைப்படுத்தி வரிசையாக பார்த்தோம். இது வரைக்கும் அதை யாரும் பார்க்கல அப்படின்னா நம்முடைய பிளேலிஸ்ட்டில் ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த வீடியோக்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாதக ஆய்வு வீடியோக்கள் மற்றும் ஜாதக யோகங்கள் சேர்த்து ஒரே வீடியோவாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து பயனடைக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சந்திரனை வச்சு எப்படி யோகங்கள் எடுத்தோமோ அதே மாதிரி சூரியனை வச்சும் லக்னத்தை வச்சும் எப்படி இந்த யோகங்களை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சூரியன் மூலியமாக நமக்கு வேசி யோகம், வாசி யோகம், உபயசரி யோகம் அப்படிங்கிற யோகங்கள் ஏற்படுது. இந்த யோகங்களை மூல நூட்கள் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. சுபர்கள் இருக்கும் பொழுது அது சுபவேசி யோகமாகவும், அசுபர்கள் இருக்கும் பொழுது அசுபவேசி யோகமாகவும், அதே மாதிரி வாசி யோகம் அப்படிங்கிறப்ப சுப கிரகங்கள் அமரும் பொழுது அதை சுபவாசி யோகமாகவும், அசுப கிரகங்கள் அமரும் பொழுது அசுபவாசி யோகமாகவும் தான் இதை வகைப்படுத்துகிறாங்க. அதே தான் இந்த உபயசரிக்கும் லக்னத்துக்கும் அப்படி தான். சந்திரனை வைத்து பார்க்கப்பட்ட யோகங்கள்லையும் சுபர்கள் இருந்துச்சுன்னா அது சுபத்தன்மை, அசுபர்கள் இருந்துச்சுன்னா அது அசுபத்தன்மை. சிம்பிள். சூரியனுக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் அமரணும். எந்தெந்த கிரகங்கள் அமர்றது? சந்திரனுக்கு சூரியன், ராகு, கேது தவிர பார்த்தோம். இங்கே சூரியனுக்கு சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற கிரகங்கள் அமரும் பொழுது தான் இந்த வாசி யோகம், வேசி யோகம், உபயசரி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ வேசி யோகம் அப்படிங்கிறது சூரியனுக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் அமரும் பொழுது அதை வேசி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே 2ஆம் இடத்துல சுப கிரகங்கள் அமருது அப்படின்னா அதுக்கு சுபவேசி யோகம்னும், பாப கிரகங்கள் அமரும் பொழுது அதை பாபவேசி யோகம் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இதுவே சூரியனுக்கு 12ஆம் இடத்துல கிரகங்கள் அமரும் பொழுது அதை வாசி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சுப கிரகங்கள் அமரும் பொழுது சுப வாசி யோகம் அப்படின்னும், பாப கிரகங்கள் அமரும் பொழுது பாபவேசி யோகம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுவே சூரியனுக்கு 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சுப கிரகங்கள் அமரும் பொழுது அதை சுப உபயசரி யோகம் அப்படின்னும், பாப கிரகங்கள் அமரும் பொழுது அதை பாப உபயசரி யோகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சார், சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாத நிலைக்கு கேமத்துர்ம யோகம்னு பார்த்தோமே, அதே மாதிரி சூரியனுக்கும் 2 பக்கமும் கிரகமே இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது யோக நிலைகள் சொல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் யோகங்கள் சொல்லப்படலை. வேணால் நம்ம அந்த கேமத்துர்ம யோகம் மாதிரி எடுத்துக்கலாம். சூரியன் ஒரு ஜாதகத்தில் அமர்ந்த இடத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் அமரக்கூடிய நிலைகளை பொறுத்து, அந்த கிரகங்களின் தன்மைகளை பொறுத்து இந்த யோகங்களை நம்மளுடைய ரிஷிமார்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இது சுபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா சுப பலன்களையும், ஒரு மனிதன் நல்லவன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கும், அவனை நம்ம எந்த அளவுக்கு மதிப்போமோ அது எல்லாமே சுப கிரகங்களுடைய தன்மைகள். ஒருத்தனை பார்த்தாலே இவன் மோசமானவன், இவங்கிட்ட வச்சுக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது பாப கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைகள். இந்த சுப கிரகமும் அசுப கிரகமும் சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் சுப கிரகம், இன்னொரு பக்கம் பாப கிரகமாக இருந்துச்சுன்னா அவன் ஒரு சூழ்நிலை குற்றவாளியாக இருக்கலாம், அல்லது ஒரு பக்கம் நல்லவனாகவும் மறுபக்கம் கெட்டவனாகவும் இருக்கலாம். 2 பக்கமும் ஒரு மாதிரியான கலவைகளில் இருக்குது அப்படின்னா இந்த தன்மைகளை இது கொடுக்கும். ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமரும் பொழுது நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். தலைமைக்கும் நேர்மைக்கும் காரகமான இந்த சூரியனுக்கு 2லும் 12லும் கிரகங்களின் தன்மையை பொறுத்து பலன்கள் யோகங்களாக நமக்கு வெளிப்படுது. இதை இந்த பேர்களில் வைக்கும் பொழுது ஒரு பதிவு நம்ம மனசில் ஆழமாக பதியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இதை வகைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த முறை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நார்மலாக சூரியனுக்கு 2ல் இருக்குது, சூரியனுக்கு 12ல் இருக்குது அப்படின்னு பார்க்காம சூரியனுக்கு 2ல் இருக்குது, உங்களுக்கு இந்த வேசி யோகம் மூலியமாக இந்த பலன்கள் இதனால தான் இப்படி நடக்குது. சுப கிரகமாக இருந்துச்சுன்னா அது சுபவேசி யோகமாகவும், அசுப கிரகமாக இருந்துச்சுன்னா அசுபவேசி யோகமாகவும் நீங்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பலனாக சொல்லும் பொழுதோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பரிசோதிக்கும் பொழுதோ எனக்கு இந்த யோகம் இருக்குது அதனால் இப்படி நடக்குது இன்னொரு நபர்கிட்ட சொல்கிறதுக்கோ, அல்லது நீங்கள் அடுத்த முறை ஒரு ஜோதிடரை அணுகும் பொழுது சார் எனக்கு இந்த மாதிரியான யோகம் இருக்குது, அதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கா அப்படிங்கிறத டைரெக்டாக கேட்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும்
அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், பை.